தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் ராகு தரக்கூடிய ஒரே நன்மை. ராகு அப்படின்னு சொன்னாலே கற்பனைகள், புதிய கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி இதெல்லாம் சொல்லுவோம். இப்போ இதற்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரகத்துவம் ராகுவை தான் சொல்லுவோம். அப்போது அந்த ராகு தரக்கூடிய ஒரு நன்மை எல்லாருக்குமே பொதுவானதாக இருக்கும். அது இந்த கிரகம் சேர்க்குது, இந்த கிரகம் சேரலை, அல்லது இந்த ராசிக்காரவங்களுக்கு இந்த லக்னக்காரவங்களுக்கு அப்படின்னு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ராகு தரக்கூடிய ஒரு நன்மை இருக்குது. அது எல்லாருக்குமே கிடைச்சிடும். அந்த மாதிரியான சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ராகு தரக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், புதிய கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி, அந்த மாதிரியான மனப்பான்மை கொண்ட சிந்தனை. இப்போது ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணும், ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும், எப்போதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம மேம்படணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் தூண்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எண்ணம் கொண்டவங்க, அந்த மாதிரி செயல்பாடு கொண்டவங்க ஒருத்தவங்க ராகுனுடைய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் ராகுனுடைய தசையோ, அல்லது ராகு உங்கள் லக்னாதிபதி மேலேயோ, அல்லது ராசிபதி அதிபதி மேலேயோ, அல்லது உங்களுடைய லக்னத்தின் மேலேயோ பயணிக்குது கோச்சாரத்தில் அப்படின்னு வச்சுக்கிட்டாலோ, ராகு தசை நடந்தாலோ, இப்படி ராகுனுடைய தொடர்பு ஏதாவது இருந்து உங்களுக்கு அந்த காலகட்டம் வரும் பொழுது உங்களுடைய தூண்டுதல்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் புதுசாக நம்ம செய்யணும், புதிய விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்தணும், செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ராகு உங்களுக்கு ஆதிக்கம் பெறும்போது தான் அந்த விஷயங்கள் நடக்கும். அது இந்த லக்னக்காரவங்களுக்குன்னு ஒன்று பிரித்து சொல்லிட முடியாது. இந்த லக்னம் ராசிக்காரவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விதி பொருந்தும். இது ராகு உங்களுக்கு சுபரோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய விஷயங்களில் சுப நிகழ்ச்சிகளை அல்லது சுப விஷயங்களை அதிகமாக தூண்டும். இது பத்தாது, இது போதும் அப்படிங்கிற மனப்பான்மை இல்லாமல், கேதுவுக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி இல்லாமல், இது பத்தாது, இன்னும் வேணும், 2 பேருக்கு உள்ளது வேணும், 3 பேருக்கு உள்ளது நமக்கே வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தூண்டும். இதனால் வரக்கூடிய எதிர்வினைகள் அது வேறு வகை. அந்த ஜாதகர் எப்படி எடுத்துப்பார், எப்படி எதிர்கொள்வார் அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த தூண்டும், அதை நோக்கி உங்களை உந்தும். இப்போ இதே தீய கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாலே இந்த கெடு பலன்கள்னு சொல்ல முடியாது. அதாவது சில விஷயங்கள் நமக்கு ஆகாதுன்னு இருக்கும், அல்லது நமக்கு கேடு தரும், அல்லது கெட்ட பெயரை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. நமக்கு தேவை நம்மளுடைய ஒரு விருப்பம், சுய ஆசை, சுய எதிர்பார்ப்புகள் நிறைவேறணும். மற்றவங்கள பற்றி நம்ம கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ புதிய கண்டுபிடிப்புகள் அப்படி தானே. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நினச்சிருந்தால் ஒரு புதிய விஷயம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இப்போ அதே தான் இந்த ராகுனுடைய தன்மையை வெளிப்படுத்தும். மற்றவங்கள பற்றி எதையுமே கவலைப்படாமல் தன்னை பற்றின விஷயங்கள் மட்டும் அதிக ஆர்வம் கொடுத்து புதிய விஷயம் மட்டும் நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ராகுனுடைய தாரக மந்திரம் என்ன அப்படின்னு சொன்னால், அனைத்திற்கும் ஆசைப்படு. வாழ்க்கை அப்படிங்கிறது அனுபவிக்க பிறந்திருக்கிறோம், அனுபவிக்கத்தான், வாழ்க்கைங்கிறதே அனுபவிக்கத்தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதையுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அனைத்திற்கும் ஆசைப்படு, அப்போ தான் நீ அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு நீ போராடுவ, அல்லது அதற்கு உண்டான வேலையை, முன்னேற்பாடுகளை நீ செய்வ அப்படிங்கிற மாதிரி. அப்போது ராகு ஒரே விஷயம் எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு நன்மை அப்படின்னு என்ன, ஒரு ஆசையை தூண்டுவது, அல்லது எதிர்பார்ப்பை தூண்டுவது, அல்லது புதிதாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். இப்படியே இருந்தால் நம்ம பிரயோஜனம் இல்லை, நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு, ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளை உந்துறதே இந்த ராகு தான். அது சிலருக்கு குறிப்பிட்ட மகாதசையில் தோணும், அல்லது கோச்சாரத்தில் லக்னத்துக்கோ ராசியிலையோ வரும்பொழுது தோணும். சிலருக்கு வேறு சில விஷயங்களில், அதாவது அந்த ராகு வீட்டில் உள்ளவங்க கூட, வாழ்க்கை துணை, இப்படி ஏதாவது ஒருத்தவங்களுக்கு அந்த ராகுனுடைய ஆதிக்கம் இருந்தாலும் அதன் மூலமாக நமக்கு அந்த பலன்களை கிடைக்கப்பெறும். இப்படி சில விஷயங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சில நுணுக்கமான விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள் ஜோதிட பலன்களாக வெளியில் எடுக்க முடியும். இந்த ஜோதிட விளக்கம் உங்களுக்கு ஒரு புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.